இன்னைக்கு சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டேனா, ஏன்னா அத்தை மலைக்கு போனாங்க, அதனால எந்திரிச்சேன். இல்லைன்னா எந்திரிச்சிருப்போமா, நம்மளுக்கு 6 மணி 7 மணி ஆனால் தான் தூக்கமே கலையும். சரி என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு அப்புறம் அத்தையை அனுப்பிச்சி வச்சுட்டு, அத்தை போகும்போதே வாசலாம் தெளித்து வச்சுட்டு தான் போனாங்க. ஏன்னா போனதுக்கப்புறம் தெளிக்கக்கூடாதா, அதனால் வாசலாம் தெளித்து வச்சுட்டு தான் போனாங்க. அப்புறம் நானும் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் என் மனம் தூங்கவே விட மாட்டேன்ட்டான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நம்ம தூங்கணும்னு ட்ரை பண்ணாலும் தூங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துட்டேன். தம்பியும் தூக்கிட்டே வந்துட்டேன். ஏன்னா ஹஸ்பண்டும் தூங்கிட்டு இருந்தாங்களா, சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம், கொஞ்சம் நேரம் நம்மளாம் வச்சு சமாளித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வச்சு சமாளிச்சுட்டு கோலம்லாம் போட்டுட்டு, இன்றைக்கி நான் போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் நல்லா தான் போடுவேன், நான் பார்த்து எனக்கு பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி ஏதோ ஒரு மாதிரி சொதப்பிடுச்சு. ஏன்னா அந்த வாசலிச்சு அந்த ஈரத்துலேயே போடணும். அவங்க 4:30க்கு தெளிச்சிட்டு போனாங்களா, நான் கோலம் போட்டதே ஒரு 7 மணி ஆயிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவனை வச்சுட்டே தான் எனக்கு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அவன் சைலண்ட்டாக என்னன்னு தெரியல விளையாண்டுட்டு இருந்தான். நான் அதிசயமாக இருந்துச்சு, இல்லைன்னா என்கிட்ட வந்து ஏதாவது வம்பிழுத்துட்டு இருப்போம். அப்புறம் போய் ஹஸ்பண்டை எழுப்பி விட்டுட்டு கீரை வாங்கிட்டு வர சொன்னேன். போய் பாலக்கீரை வாங்கிட்டு வந்தாங்க. அதை ஆஞ்சு கொடுங்கன்னு சொன்ன ஒரு பேருக்கு 2 பேர் என்ன வேலை பண்ணி வச்சிட்டாங்க. எனக்கு கோவமே வந்துருச்சு. அதுக்கு பேசாமல் நம்மளே இந்த வேலையை செஞ்சுருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா பாதி கீரை வேஸ்ட்டாக போயிடுச்சு. எனக்கு கீரைனா ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பண்ணலாம் எனக்கு கோவம் வந்துடும். இவங்க அதை விடு சின்ன பிள்ளை, அவனுக்கு என்ன தெரியும், பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி விடுங்க, அப்படி உங்கள் காலையில் உங்ககிட்ட பேசினா ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டு அப்புறம் அத்தை ஃபோன் பண்ணியிருந்தாங்களா, ஏதோ ஆலமரத்துக்கிட்ட போயிட்டேன்னு மாதிரி சொன்னாங்க. அது எப்படின்னா பாதி தூரம் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட பேசிவிட்டு அப்புறம் நானும் கொஞ்சம் சாம்பார் இருந்துச்சு, நைட்டு வச்ச சாம்பார். அப்புறம் தம்பிக்கு மட்டும் தேங்காய் சாப்பாடு செஞ்சுட்டு அவனுக்கும் சாப்பாடு ஊட்டிட்டு நானும் கீரை பொரிச்சிருந்தேன்னா அதோட நாங்களும் சாப்பிட்டுட்டு அவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு தான் நான் சாப்பிட்டேன். அப்புறம் இந்த பந்தை நேற்று தான் வாங்கிட்டு வந்தோமா, நாங்களும் ஒரு 4-5 கடை ஏறி இறங்கி இந்த பந்தை கிடச்சிச்சு. ஆனால் இந்த பந்தை வச்சு விளையாடவே மாட்றான், தூக்கி போடுறான். சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அத்தை வந்திருந்தாங்க. அப்புறம் அவங்க அத்தை வந்ததுமே அவன் அங்கே போயிருந்தான். அப்புறம் நான் வந்து சைடு கப்பில் துணியெலாம் துவைச்சி போட்டுட்டு ஹஸ்பண்டும் கொஞ்சம் நேரம் தூங்கினாங்க. சரி நானும் கொஞ்சம் நேரம் தூங்கி பார்த்தேன். ஆனால் எனக்கு தூக்கமே வரல. எனக்கு தம்பி இருந்தால் தான் தூக்கமே வரும், அப்போ தூக்கமே வரல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாச்சி பழம் இருந்துச்சு, மலையிலேருந்து கொண்டு வந்ததை. சரி அப்புறம் அதை அவங்க எழுப்பி எனக்கு இதை அரிஞ்சு கொடுங்க, ஏன்னா எனக்கு தெரியாதா, அதனால் அவங்க அரிஞ்சு கொடுத்தாங்க. நான் ஒரு 2 பீஸ் சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சுட்டேன். சரி யாராவது வந்தால் பிள்ளை எதுவும் வந்துச்சுன்னா கொடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.